நார்மலாகவே பேசுகிறேன். என் பெயர் வந்து மாலதி ராம்தாஸ். நான் வந்து பாகிஸ்தான் தமிழ் பள்ளியில் வந்து குறுக்கு பஜிக்கானாக இருக்கிறேன். ஸோ இப்போ குறுக்கு பஜிக்கான்ற பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து இந்த ஆர்எம்டி, குவாம், பிஏபி, தம்பாங் பாஸ் இந்த மாதிரி என்ஜிஓ கொடுக்குற எல்லா உதவிகளும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அதன் அடிப்படையில் அந்த லாயக்கான இருக்கிற மாணவர்களுக்குன்னு சொல்லி பார்த்து இந்த உதவிகள் கொடுப்போம். இப்போ ஆர்எம்டின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்எம்டி வந்து முதல் வந்து இந்த மாணவர்கள் வந்து எதன் அடிப்படையில் வந்து நாங்கள் தேர்ந்தெடுப்போம்னா மாணவர்களுக்கு வந்து போரான் கொடுப்போம். போரான் பிபி சத்து பிபி டூன்னு சொல்லிட்டு போரான் கொடுப்போம். ஸோ வருட ஆரம்பத்துலேயே நாங்கள் கொடுத்துருவோம். அதை வருடம் ஆரம்பத்தில் இல்லை, இப்போ இந்த அடுத்த வருடம் சூஸ் பண்ண போகிறோன்னா அந்த மாணவர்கள் வந்து இந்த வருட கடைசியிலே நாங்கள் வந்து அந்த போராங்க கொடுத்துட்டு அந்த போராங்கள் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. அம்மா அப்பாவோட சம்பள சுறா வைக்கணும், அம்மா அப்பாவோட என்ன வேலை செய்கிறாங்க, அவங்க சம்பளம் எல்லாமே, அவங்களோட சம்பள சுறா. இப்போ சம்பள சுறா இல்லாதவங்களுக்கு தனியாக ஒரு போரான் கொடுப்போம். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு வகுப்பாசிரியர்கிட்ட ஒப்படைக்க சொல்லிடுவோம். வகுப்பாசிரியர்கிட்ட நான் வந்து டாத்தா ரூமுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு போரான் கொடுப்பேன். அதன் அடிப்படையில் வந்து வகுப்பாசிரியர்கள் வந்து அவங்களோட பெற்றோர்களோட சம்பளம்லாம் வந்து எல்லாமே ஈஸி பண்ணி இப்போ ஆர்எம்டின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து எதன் அடிப்படையில் வந்து ஆர்எம்டி மாணவர்கள் வந்து சூஸ் பண்ணுவாங்கன்னா குடும்பத்தோட வருமானம் வந்து 1198 ரிங்கிட் இருக்கணும். இப்போ கப்பித்தான் பார்த்தா ஒரு குடும்பத்துக்கு 322, அதாவது எத்தனை அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அவங்க மொத்த வருமானத்துலேருந்து நம்ம வகுத்து இப்போ அவங்களோட வந்து குடும்ப வருமானம் வந்து 1198க்குள்ளே இருக்குன்னா அந்த மாணவர்கள் வந்து ஆர்எம்டி கீழே வருவாங்க. அப்போ இப்போ கப்பித்தான் பார்த்தா 322 இருந்துச்சுன்னா அந்த மாணவர்களும் வருவாங்க. அப்போ இதன் அடிப்படையில் ஒவ்வொரு வகுப்புலேயும் அந்த டாட்டா ரூமுஸ் எடுத்து இப்போ நான் தலைமை ஆசிரியர், மாணவர் நலன் பொறுப்பாசிரியர், பிறகு பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் இவங்கெல்லாம் இருந்து நாங்கள் வந்து ஒரு கமிட்டியாக இருந்து மீட்டிங் போட்டு அந்த மாணவர்களை வந்து அந்த ஃபார்ம் அந்த டாட்டா ரூமோஸ் அடிப்படையில் வந்து அவங்கள வந்து ஆர்எம்டி மாணவர்களை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி ஒவ்வொரு வகுப்பில் இருக்குன்னு சொல்லி செலக்ட் பண்ணி நாங்கள் சூஸ் பண்ணுவோம். சரிங்க. இந்த ஆர்எம்டி பிள்ளைங்க வந்து இப்போ ஆர்எம்டி பிள்ளைங்க வந்து சூஸ் பண்ணிட்டீங்க, இவங்க தான் ஆர்எம்டி பிள்ளைங்க, இப்போ நீங்கள் தான் ஆர்எம்டி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்டு வந்து பிள்ளைங்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்குறீங்க? இப்போ வந்து நாங்கள் லிஸ்ட்டு வந்து நான் வந்து முதல் ரெடி பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ஆர்எம்டிக்குன்னு தனி இன்சார்ஜ் டீச்சர் இருக்காங்க. அப்போ அவங்க வந்து குமாரி ஜெயசித்ரா. அப்போ அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்க ஒவ்வொரு வகுப்பாசிரியர்கிட்டையும் அந்த லிஸ்ட்டு வந்து கொடுத்து லிஸ்ட்டை வந்து வகுப்பாசிரியர் வந்து ஒவ்வொரு கிளாஸ்லேயும் வந்து அவங்க போட்டிருக்குள்ள ஸோ அதில் வந்து போட்டுருவாங்க. பிறகு ஆர்எம்டி மாணவர்களுக்கு அறிவிச்சிருவாங்க, நீங்கள்லாம் வந்து ஆர்எம்டி உங்களுக்கு வந்து உதவித்தொகை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருவாங்க. ஸோ அந்த புக்கும் தனியாக ஒரு புக்கும் இருக்கும், எந்தெந்த மாணவர்கள் சொல்லிட்டு ஒவ்வொரு கிளாஸ்க்கு ஆர்எம்டி லிஸ்ட்டு அந்த புத்தகம் வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேயும் அந்த பெயர் பட்டியல்லாம் இருக்கும். ஸோ அப்போ மாணவர்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதுக்கு அந்த மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சரி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்எம்டி பிள்ளைங்களுக்கு வந்து ஆர்எம்டி சாப்பாடு அன்னாடிக்கும் போகுது, டெய்லி வந்து போகுது அப்படின்றத வந்து எப்படி வந்து நீங்கள் உறுதி செய்கிறீங்க? இப்போ மாணவர் வந்து ஆர்எம்டி மாணவர்களுக்குன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வந்து புக் வச்சுருக்கலாம் ஒவ்வொரு புத்தகம். ஸோ அந்த வார பொறுப்பாசிரியர் இருப்பாங்க, ஆர்எம்டி ஆசிரியர் குமாரி ஜெயசித்ரா இருக்காங்க. அவங்களும் இப்போ ஆர்எம்டி மாணவர்களுக்குன்னு வந்து எங்கள் பள்ளியில் வந்து ஆர்எம்டி மாணவர்கள் மட்டும் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு அறை இருக்குது. அப்போ அந்த இடத்துல தான் ஆர்எம்டி சாப்பாடெல்லாம் வந்து அந்த கேன்டீன்கார அக்கா வந்து அவங்க சாப்பாடெல்லாம் அவங்க வந்து எல்லாம் ரெடி பண்ணி இத்தனை மாணவர்கள் இன்றைக்கின்னு சொல்லிட்டு முதல் வந்து குரூப்லேயே வந்து ஆசிரியர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு வகுப்புலையும் எத்தனை ஆர்எம்டி மாணவர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. அதன்படி அவங்க சாப்பாடை வந்து எல்லாம் தயார்படுத்தி வச்சுருவாங்க. அப்போ லிஸ்ட்டும் இருக்கும். அப்போ ஆர்எம்டி டீச்சரும் அந்த வார பொறுப்பாசிரியர் டீச்சர் 5 பேர் இருப்பாங்க. அதில் கேன்டீனுக்கு இன்சார்ஜ் ஒரு டீச்சர் இருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு மாணவர்களும் வந்து டிக் பண்ணி அந்த சாப்பாடை கொடுப்பாங்க. ஸோ அப்போ வராத மாணவர்களுக்கு வந்து அந்த சாப்பாடு இல்லை, அதுக்கு பதிலாக வேற ஆளை கந்தி பண்ண முடியும் அப்படி இல்லை. அன்னைக்கு எத்தனை மாணவர்கள் ஆர்எம்டி மாணவர்கள் வந்திருக்காங்களோ அத்தனை மாணவர்களுக்கான சாப்பாடு தான் அங்கே இருக்கும், தயார்படுத்தியிருப்பாங்க. சரிங்க. இப்போ ஏற்கனவே நான் படித்த காலகட்டத்தில் வந்துட்டு ஆர்எம்டி மாணவர்களுக்கு வந்து ஒரு ஆர்எம்டி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு மாதிரி கொடுப்பாங்க. அது ஸ்டில் இன்னும் பயன்பாட்டில் இருக்கா? இல்லை, மீதி என்னென்னா இந்த மாதிரி கொடுக்குறப்போ வந்து சில மாணவர்கள் வந்து அதில் பேர் பட்டியல் இருக்காது, அந்த காட்டை எடுத்துகிட்டு மற்ற மாணவர்கள் வந்து மாற்றி எடுத்து வந்து சாப்பிட்றது அந்த மாதிரில. இதுக்கு முன்னே வந்து சம்மந்தப்பட்ட ஆர்எம்டி மாணவர்கள் வரலன்னா அந்த மாணவர்களோட சாப்பாடை வந்து வேறு மாணவர்கள் வந்து கந்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருந்தது. ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ எந்த மாணவர்களும் அந்த மாணவர்கள் அதான் இப்போ வந்து நாங்கள் டிக் பண்ணி தானே அந்த சாப்பாடு கொடுக்குறோம். ஸோ அதனால் வந்து கரெக்டாக அந்த மாணவர்களுக்கு தான் அந்த சாப்பாடு போய் சேரும். ஸோ இப்போ அந்த ஆர்என்டி அந்த பாஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை.
சரி, இந்த ப்ரோக்ராம், இந்த ஆர்எம்டி ப்ரோக்ராம் வந்து மாணவர்களுக்கு உண்மையாலுமே நல்ல பயன் கொடுக்குதா? இல்லை இது வந்து குறைவான பயன் தான் கொடுக்குது, ஏன்னா குறைவான மாணவர்கள் தான் வராங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இல்லை இந்த ஆர்எம்டி வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல திட்டம். ஏன்னா பசியார கொடுக்க முடியாத ஏழ்மையான பெற்றோர்கள் மாணவர்கள் இருக்காங்க. ஸோ அந்த மாணவர்கள் வந்து பசியாராமல் வருவாங்க. பள்ளிக்கூடத்திலே அந்த உதவியை வந்து அவங்க எதிர்பார்த்து வருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு வந்து கட்டாயம் இந்த திட்டம் தொடரணும். அருமையான திட்டம். சரிங்க. இந்த திட்டத்தில் கண்டிப்பாக நிறைய சவால்கள் வந்து இந்த பள்ளிக்கூடம் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி சவால்களில் ஒரு சில சவால்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஒரு இந்த நாளைக்கு இந்த மெனு தான் கொடுக்கணும் அவங்க வரையறுத்து கொடுத்துட்டாங்க. இதுதான் இந்த மெனுன்னு. அப்போ முந்திலாம் வந்து மாணவர்களுக்கு வந்து பிடிச்ச சாப்பாடு இருக்கும், சில நேரத்தில் வந்து பிடிக்காத மெனு இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து பிள்ளைங்க வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆனால் அது கொஞ்சம் வலியுறுத்தி இந்த சாப்பாடு சத்துள்ளது தான், நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும், இதில் இவ்வளோ பலன் இருக்குது, நன்மை இருக்குதுன்னு சொன்னோம்னா பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் அந்த சாப்பாடை வந்து தயார்படுத்தி கொடுப்பாங்க, சாப்பிடுவாங்க. என்ன சில பிள்ளைங்க வந்து கொஞ்சம் அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இப்போ சில பிள்ளைங்க வந்து நாசி கோரிங்க இருக்குன்னா அதில் இருக்கிற காய்கறிகளை வந்து ஒதுக்க பார்ப்பாங்க. சில பிள்ளைங்க காய்கறி விருப்பப்பட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து காய்கறிகளை கட்டாயி சாப்பிட்டு அங்கே இருக்கிற அந்த 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 வார பொறுப்பாசிரியரும் அந்த ஆர்எம்டி பொறுப்பாசிரியர் வந்து அதை வலியுறுத்தி சொல்லுவாங்க, மாணவர்களை சாப்பாடு வைப்பாங்க. ஸோ அந்த வகையில் அந்த கொஞ்சம் ஒரு சின்ன சிக்கல் தான் இருக்குது. அதையும் நாங்கள் களையறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். சரி, இந்த திட்டம், இந்த ஆர்எம்டி திட்டம் வந்துட்டு இன்னும் மேலும் மேன்மைப்படுத்துறதுக்கும் இன்னும் பயனளிக்கிறதுக்கும் என்னென்ன செய்யலாம்? லைக் ஒரு சடங்கான் இப்போ நம்ப பைக்கன் என்ன கொடுப்பீங்க? இப்போ வந்து என்னென்னா, இப்போ இன்னும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்எம்டி வந்து இன்னும் சிறப்பாக இருக்கணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மெனுக்களை கொஞ்சம் மாற்றினா இன்னும் சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் வந்து இன்னும் வந்து விருப்பப்பட்டு அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த சரிங்க ஐயே, ஒத்துழைச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயே. நன்றி.